கமல் செல்வி அண்ணி, நாங்க 2 பேர் பண்ணது தப்பு. நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண கூடாதுன்னு எங்களுக்கு அண்ணி எடுத்து சொன்னாங்க. நீங்க எல்லாரும் எங்களை ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில அண்ணி கூட நாங்க வந்தோம். மத்தபடி யாருக்கும் தெரியாம எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அண்ணி நினைக்கவே இல்லை. அண்ணி மேல எந்த தப்புமே இல்லை. அதனால தயவு செஞ்சு அண்ணிய யாரும் தப்பா நினைக்காதீங்க. எங்களை மன்னிச்சிருங்க மாமா. கண்மணி காதல் விஷயம் எப்போ எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே நான் அது உங்ககிட்ட வந்து பேசியிருக்கணும். ஆனா வீட்டுல இருக்கிற எல்லாரும் என் மேல கோவத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்கும்போது நான் இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட பேசினா அது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம நான் சொல்ல போய் வீட்டுல இருக்கிறவங்க இவங்க காதலை ஏத்துக்கலனா இவங்க பிரிவுக்கு நானே காரணம் ஆயிடுவோங்கிறதுக்காக தான் நான் அமைதியாவே இருந்தேன். ஆனா கண்மணியும் ஆறுமுகமும் இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா. இப்போ நீங்க கண்மணிக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள. ஹேய், போதும் நிறுத்தடி. அத்தை, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஹேய், நீ எதுவும் பேச தேவையில்ல. தாலி கட்ட இருந்தவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டல, அதோட நிப்பாட்டிக்கோ. உனக்கு புண்ணியமா போகும். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ மரியாதையா வெளியே போ. அத்தாச்சி, நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அடியே, மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடு சொல்லிட்டேன். போயும் போயும் ஒரு டிரைவர் பையன் எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். நாங்க அவனை மணமேடையில உட்கார வச்சு அவனை தாலி கட்ட வைப்போம்னு நினைச்சு நீ அவனை கூட்டிட்டு வந்தியா? எங்க அண்ணன் இதுக்கு ஒத்துக்கு வர நீ நினைக்கிறியா? எங்க அண்ணன் இந்த ஊருக்கே அமைச்சரடி. அப்படிப்பட்டவரு ஒரு டிரைவரை மருமகனா ஏத்துப்பாரா? இந்த புள்ளதானே நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா தகவல் சொன்னாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. நடக்க இருந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா இவ. என்னது? ஆனா இங்க வந்து நின்னுக்கிட்டு கண்மணியும் இந்த டிரைவர் பையலும் காதலிக்கிறாங்க, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி இவங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கா. என்னது? நம்ம வீட்டு பிள்ளைய இவன் காதலிக்கிறானா? ஏண்டா, எம்புட்டு தைரியம் இருந்தா கொஞ்சம் கூட தராதரம் பார்க்காம எங்க வீட்டு பிள்ளைய நீ காதலிச்சிருப்ப. மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தா உன்னை கொன்னே போட்டுருவேன். அப்படியே ஓடி போயிடு. அண்ணி, நீங்க என்ன அண்ணி சொன்னீங்க? உங்க அப்பா கிட்ட பேசி நீ இஷ்டப்பட்ட மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. அந்த நம்பிக்கையில தானே நாங்க இங்க வந்தோம். இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல?
அண்ணே எனக்கு ஆறுமுகத்தை தானே பிடிக்கும். பா என்னப்பா நடக்குதுங்க? நீ அது தயவு செஞ்சு என் மனசு புரிஞ்சுக்கோன்னு. பா நம்ம கண்மணிக்கு ஆறுமுகத்தை தான் பிடிக்கும்னா நாம ஏன்? சேது, என்ன சேது பேசிட்டு இருக்க? இவளுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அந்த டிரைவர் பையல இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் பண்றதுக்கு ஒரு தராதரம் இல்ல? போதும் சேது, தராதரம் பார்க்காம உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமே, அதனால நம்ம குடும்பம் பட்ட அசிங்கம் அவமானம் எல்லாமே போதும். இதுக்கு மேல இன்னொரு காதல் கல்யாணத்தால நம்ம குடும்பம் அசிங்கப்படக்கூடாது சேது. நான் அம்புட்டு தான் சொல்லுவேன். அண்ணே, எங்க வீட்டு பொண்ணு தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டானே. உங்க கால்ல வேணாலும் விழறனே. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க மகனை எங்க வீட்டு பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட சொல்லுங்க. அண்ணே வேண்டாண்ணே. உங்க கால்ல விழறனே. எந்திரிமா என்னமா இது கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு? எங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு இங்க இருக்க எல்லார் கால்லயும் விழறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு உங்க பையனை மடமேடையில போய் உட்கார சொல்லுங்கண்ணே. என்னம்மா இது? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த காலத்துல எந்த பொண்ணுதான் காதலிக்காம இருக்காங்க? எங்களுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆமாமா, இப்ப கூட உங்க வீட்டு பொண்ண மனமேடையில உட்கார சொல்லுங்க. எங்க மகன் உங்க வீட்டு பொண்ணு கழுத்த தாலி கட்ட சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். நந்தா, பொண்ணு கழுத்த தாலி கட்ட நீ தயாரா இருக்கல்ல? ஆமாப்பா. நான் என்னைக்கு இவங்களை கோயில பார்த்தேனோ அன்னைக்கே இவங்க தான் என் மனைவின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இவங்க கடந்த கால வாழ்க்கையை பத்தி எந்த கவலையும் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என் கூட எப்படி வாழ போறாங்கிறதான் எனக்கு முக்கியமே தவிர இதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலப்பா. சம்பந்தி ஐயா, நீங்க சொல்லுங்களேன். அந்த ஆறுமுக பையில துரத்தி விட்டுட்டு இந்த மாப்பிளைய மாட்டி விட்டுட்டு நம்ம பாத்துருக்கிற மாப்பிளைக்கு கண்மணியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சா கண்மணி கழுத்துல இவனே இப்ப தாலி கட்டிடுவான் போல இருக்கே. இப்ப என்ன செய்யறது? என்ன சொல்றீங்க? பொண்ண மனமேடையில உட்கார சொல்லுங்க. என் பையன் தாலி கட்ட தயாரா தான் இருக்கான். மோகனா, ஆத்தா, சேது, இப்ப எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. எனக்கு ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ஐயா, இந்த நிலைமையிலையும் உங்க பொண்ணை ஏத்துக்கிறதுக்கு இந்த குடும்பம் தயாரா இருக்குதுன்னா இவங்க பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் சரியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டு பொண்ணுங்க இந்த டிரைவரை காதலிக்கிறது, வீட்டுல வேலை செய்யறவனை காதலிக்கிறது, இதெல்லாம் எல்லா நிலைமையிலும் சரியா வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? உங்களுக்கே தெரியும்ல, நம்ம கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவர் பொண்ணு ஆசைப்படுறான்னு ஒரு டிரைவருக்கு அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனும் வரதட்சணை எல்லாம் வாங்கிக்கிட்டு 10 மாசத்துல அந்த பொண்ணை அவன் விரட்டி விட்டுட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா?